நான் படிக்கவே மாட்டேன் மேம். ஸோ லவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு அது. சூப்பர் மேம். எனக்கும் இப்போ அப்படி தோணுது மேம். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேங்க மேம். சாண்டோலன் சார், இந்த சாங் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் வந்து 90ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போடுவீங்க, அந்த லவ் ஃபீல் அந்த மாதிரி தான். நீங்கள் 90ஸா இல்லை 80s? நான் 87 பார்னு, டெக்னிக்கலி 90s கிட்டு. என்னென்னா மியூசிக்கில் வந்து இப்போ மியூசிக்கோடைய பரிமாணம் மாறி இருக்கிறது உண்மைதான். பட் ஆனால் உணர்ச்சி வந்து பழைய மியூசிக்கில் நிறைய இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பிரதிபலிப்பு நம்ம கேட்டு வளர்ந்ததை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது யாருன்றதுக்காக அதை நம்ம திரும்ப அதை இது பண்ணுறோம். இன்னொன்று, நம்ம மண்ணிலே இருக்கிற இசையோட ஒரு நீட்சியாக நம்மளும் இருக்கணும்ல. நம்ம இந்த மரத்தில் தான் நம்ம ஒரு சின்ன இலையாக இருக்கோம். நம்ம வேற ஏதோ ஒரு இதை வந்து இம்பைப் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிரவுண்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றனால ரெப்ரசன்டேஷனுக்காக மேக் ஷுர் நம்ம ஒரு கேட்டால் இது எந்த ஒரு மியூசிக் அப்படின்னா தமிழ் மியூசிக் அப்படின்னு யாராவது சொல்லணும் உலகத்தில். ஸோ அதுக்காக தான் நான் மேக் ஷுர் அந்த நேட்டிவான விஷயத்தை அலைவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். டேரக்டர் சார், நீங்கள் டாக்டருக்கு இது பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. சார், ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா குணமாயிட்டா அவங்க ராசியான டாக்டர் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் ராசியான டைரக்டராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்தில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறேன் சார். இருக்கணும்னு ஆசையும் படுறேன். டைரக்டர் சார், அதே கேள்வி டாக்டர் கேள்வி. நீங்கள் டாக்டர் படிப்புலாம் அவ்வளோ முக்கியமானது. ஒவ்வொரு சீட்டுக்கு அவ்வளோ போராடுறாங்க. நீங்கள் டாக்டர் அவ்வளோ படிச்சுட்டு பேஷண்ட் பார்த்துட்டு டைரக்டராக இருக்கீங்களே. ஒரு டைரக்ஷன் கோர்ஸ் படித்தா அந்த கோர்ஸில் யாராவது பார்த்து ஏதோ ஒரு இது பண்ணி ஒரு எவ்வளோ மக்களை காப்பாற்றிக்கலாம், கன்னியூ பண்ணிக்கலாம் அப்படின்னா டாக்டரா? எவ்வளவோ சொன்னேன் சார் எங்கள் அப்பா கிட்ட தான். இதே தான் சார் சொன்னேன் சின்ன வயசுலேயே. நீங்கள் சொல்கிறதே வேறு டோனில் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்லி பார்த்தேன் சார். அவர் அக்செப்ட் பண்ணிக்க தயார். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒன்று இருக்கும்ல சார். சினிமாவுக்கு போகிறான் வீட்டிலேருந்து ஒருத்தன்னும் போது ஒரு ஸ்டெப் பேக் ஐயோ பயந்துருவாங்க சார். ஸோ எடுத்த உடனே ஒரு 99% ஃபெயிலியர் ரேட் இருக்குது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு. நீ போகிற நாளை பின்ன சிக்கி சின்னாமனை போய் நடுத்தருக்கு வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. வடிவேலோட அப்பா கொடுப்பாரு சார், பொட்டியை தர உதவுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எங்கள் அப்பா அந்த டாக்டர் டிகிரி கொடுத்தாரு நம்புகிறேன் சார். ஆனால் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் சார். ரொம்ப பெரிய போராட்டம் சார். 5.5 வருஷம் டிகிரி சார், 6.5 வருஷம் படித்தேன் சார். டிபார்லாம் ஆகிட்டேன் சார். ரொம்ப பெரிய போராட்டமாக சார் இருந்துச்சு. விக்ரம் சார், டேரக்டர் ஸ்டேஜில் சொன்னாங்க, எனக்கு கதையே சொல்ல தெரியல, சொல்ல தெரியாது சொல்லிட்டு யாரும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னாங்க. சார், அவர் கதை சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு கொடுக்கும்போது? இல்லை, கதை சொல்ல வரவங்க வந்து எப்பவுமே ஒரு பயத்தோடு வருவாங்க. அவங்கள எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக ஆக்குறோமோ அதே மாதிரி அவங்களும் ஆகுவாங்க. ஸோ அவர் அப்படிலாம் சொல்கிறாரு, நல்லாவே பேசுகிறாருல்ல, இப்போ தான் பார்க்குறீங்கல்ல, நல்லாவே சொன்னார் கதையை. என்ன தேவையோ அதை சொன்னார். அதை எடுத்து மிச்சதை வந்து எனக்கு நான் ஸ்கிரிப்ட் படிக்க பிடிக்கும். அதனால் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்து படித்தேன். Check. Yes. Thank you so much. So, a group picture எடுத்துக்கலாமா? So, before that, we have the trailer launch. முதல்ல வீடியோ எடுத்துக்கலாம், அடுத்து photographers photos எடுத்துக்கலாம்.